Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோவில் 11th பாட்டனி அதாவது பியூ சயின்ஸ் பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹாஃப் இயர்லி டயக்ராம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்டர் 1ல் இங்கே கொடுத்துருக்க கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடினோ வைரஸ், டிஎம்வி, T4, பாக்டீரியா, ஸோ இது எல்லாமே மைக்கோபிளாஸ்மா வச்சு கொஷின் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டீல் கொஷின் நல்லா வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. நிறைய ஸ்டீல் வகை இருக்கும் சரிங்களா, அதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. அதே மாதிரி சைக்கஸ் கூட்டிலை காம்பு, சைக்கஸ் காம்பவுண்ட் லீஃபு, இதுவும் நல்லா வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், நான் பப்ளிக் எக்ஸாம்ஸ்லேயே நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேரின் பகுதிகள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. இலை சிம்பிளாக தான் இருக்கும், அது பார்த்துங்க. அதுக்கடுத்து மலர் வரைபடம் சரிங்களா, ஃப்ளோரல் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 4th லெசன்லையும் 5th லெசன்லையும் உங்களால் என்னென்ன வரைய முடியுமோ, உதாரணத்துக்கு டாட்ராமெட்டலு, அதுக்கடுத்து கிளைட்டோரேட்டினேஷியா, அதுக்கடுத்து மியூசேசி, ஸோ இந்த ஃபேமிலியோட டயக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 6th லெசன். ஸோ நமக்கு டயக்ராமுக்குன்னு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லெசன்னா 6th லெசன் சொல்லலாம். இதில் வந்து தாவர செல், பிளான்ட் செல்லோட டயக்ராமு, மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோமு, அதிகமாக குளோரோபிளாஸ்ட், இந்த குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா, தாவர செல் இது அதிகமாக கேட்பாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குரோமோசோமில் பால்டீன் குரோமோசோமு, லேம்ப்ரஸ் குரோமோசோம், இது ரெண்டும் வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 8th லெசன் வந்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ அதிகமாக கேட்டதில்லை. ஆனால் 9th லெசனில் பார்த்திங்கன்னா இந்த வேர் தண்டு இலை அதோட உள்ளமைப்புகள் இருக்கும், அதை பார்த்துருங்க. அது கூடவே வாஸ்குலர் கற்றை, அதாவது வாஸ்குலர் பண்டில் இருக்கும், திறந்த வாஸ்குலர் பண்டில், மூடிய வாஸ்குலர் கற்றை, இந்த மாதிரிலாமே இருக்கும், அதை வரைஞ்சி பார்த்துருங்க. அதுமாதிரி 11th லெசன் வந்தீங்கன்னா ஸ்டொமேட்டா, நமக்கு 10th ஸ்டொமேட்டா இந்த மாதிரிலாமே இருக்குது. டைலோசஸ் சரிங்களா, இதுதான் நம்ம மார்க் பண்ணது, நம்ம சொன்னதை நல்லா வந்து என்ன பண்ணி வச்சுங்க, படம் வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 8 மார்க்ஸ் அளவுக்கு, 5 மார்க்ஸில் கேட்டால் அந்த வேர்த்தண்டு இலை வந்து கேட்பாங்க. அதே 3 மார்க்ஸில் வரும். ஒரு 8 மார்க்ஸ் கன்ஃபார்மாக நமக்கு டயக்ராம் வச்சே எடுத்துடலாம். நம்ம கஷ்டப்படுத்தல 1 மார்க்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ கன்ஃபார்மாக பாஸ் ஆகிறதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணி வச்சுங்க, யூஸ் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி முக்கியமான 2 மார்க் 3 மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். அதோட வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.